ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லரிங் டிப் என்ன அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணது தான். ஆக்சுவலாக இது வந்து நெக் ரொம்ப மேலேயாக இருக்குது மெஷரிங் ப்ளவுஸோட. இப்போ நான் வச்சு காமிக்கிற பாருங்கள். ஒரு ஹாஃப்லேருந்து 3/4 இன்ச் இது வந்து மேலேயாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்கை வந்து நம்ம பிரித்தாச்சு. இந்த க்ராஸ் பீஸ் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நான் பிரிச்சுட்டேன். ஹூக் பட்டி சைடும் வி பட்டி சைடும். இதை எப்படி வச்சு கட் பண்ணோன்னா, இதே மாதிரி வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நான் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்கை வந்து எப்படி வச்சு மார்க் பண்ணோன்னா, இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிடணும். இங்கே நெக்கோட நெக் வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஸோ அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே கொடுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணுறத பாருங்கள். இப்படி மார்க் பண்ணியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சுங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பிரித்ததை வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு க்ராஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு, இந்த க்ராஸை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிடணும். நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் அட்டாச் பண்ணிக்கலாம். இனி யூஸ்வலாக நம்ம க்ராஸ் பீஸ் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். சைஸ் பண்ணி விட்டுருலாம். இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நெக் வந்து பாருங்கள், நம்ம இறக்கி வெட்டி ஃபினிஷ் பண்ணதே தெரியாத அளவுக்கு நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஆல்ட்ரேஷன் பண்ணதே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய டெய்லரிங் டிப்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.